வருங்கால அரசு அதிகாரி அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி பார்ட் 1ல உயிரெழுத்துக்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ காவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கானா வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். வேறு என்னெல்லாம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அரசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசன் இருக்காரு. அரசன் வந்து எங்கே இருக்காருன்னா இமயமலையில் இருக்காரு. இமயமலையில் என்னென்ன இருக்குன்னா கதிரவன் இருக்குது, திங்கள் இருக்குது. ஓகேங்களா? கதிரவன், திங்கள் இது இருந்ததுனால அங்கே ஒரு வெளிச்சம் ஒளி கிடைக்கும். ஒளி இருக்குது. இமயமலையில் என்ன இருக்குன்னா முகில் இருக்குது. முகில்னா மேகக்கூட்டங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அரசனுக்கு வந்து நான்முகன், திருமால் அப்படின்ற 2 கடவுளை பிடிக்கும். அரசன்ட்ட வந்துட்டு நிறையா செல்வம், பணம், மணி இதெல்லாம் இருக்குது. அரசன்னு ஒன்று இருந்தாலே அதை ஆப்போசிட்டில் என்ன இருப்பாங்க அப்படின்னா ஒரு வில்லன் அப்படின்னு இருப்பாங்க. யாருன்னு இருக்காருன்னா தோணி இருக்கார். தோணி வந்து நமன்னா யமன். யமனாகவும் இருக்கார், வில்லனாகவும் இருக்கார். ஓகேங்களா? அவர் வந்து இந்த செல்வம், மணியெல்லாம் பறிக்கிறதுக்காக அந்த அரசர் மேலே தீ மூட்டுறாரு. உடல் ஃபுல்லாக உடல்லாம் தீ மூட்டும் போது உடல்லாம் எரியுது, தலையெல்லாம் எரியுது. அப்போ உடல் நலம் கெட்டு மனம்லாம் உருகி போகுது. திரவியம்னா ரத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் போகுது. காற்றோட காற்றா எல்லாமே போயிடுது. அப்போ போகும்போது மயில், பறவை எல்லாம் அவரோட உடம்பு வந்து சாப்பிட போகுது. அப்புறம் போனோன்னே அவரோட உயிர் வந்து ஆன்மாவாக ஆயிடுது. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறோம். கானா இப்போ இதில் என்ன இருக்குன்னா, கானா காத்தல் நமக்கு தெரியும். காவடின்னு நமக்கு தெரியும். புக்லேயே இருக்குது, படிச்சிருப்போம். இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். கானா இப்போ பாருங்கள், சோலை, தோட்சுமை, தோட்டசுமைனா தோட்ட சுமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூந்தோட்டம், பூங்காவனம், பூ இதெல்லாம் வந்துட்டு காத்து வைக்கிறாங்க, காக்குறாங்க. யார் காக்குறாங்கன்னா கலைமகள் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு எல்லாமே பாதுகாப்பாக பார்த்துட்ருக்காங்க. அது பார்த்துட்ருக்கப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பூவெல்லாம் பறித்து துலாக்கோல்ல அளவு வைக்கிறாங்க. வெயிட் வைக்கிறாங்க. வெயிட்னா நிறைனா வெயிட்டு அளவுன்னு நமக்கு தெரியும். நிறைவே செய்கிறாங்க. செய்யும்போது அது எல்லாமே அசைஞ்சு போகுது. அசைஞ்சு போனோடனே அந்த பொண்ணு வருத்தப்படுது. எல்லாமே ஏன்னா வெயிட் வைக்கும்போது அசைஞ்சு போயிட்டுனா ஒன்றுமே இருக்காதுல்ல. அதனால வருத்தப்படுது. அது ரொம்ப வலிக்குது அந்த பொண்ணுக்கு. ஓகேங்களா? அது காவலாங்கள ஞாபகம் வச்சுக்கலாம். கீனா கிளி குரல்னு கொடுத்துருக்காங்க. கிளி எப்படி கத்தும்? கீன்னு கத்துமா? அப்போ கீன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கீனா கிளி குரல் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாவபூமி. கிளியை வந்து ஒரு பூமிக்குள்ளே போட்டு ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுப்போமா, அதை அடைச்சி வச்சுருக்கோம். அதனால் தோணி என்ன பண்ணுறாருன்னா அதை தடை செய்கிறாரு. இந்த மாதிரி அடைச்சி வைக்கக்கூடாது அப்படின்னு தடை செய்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று நிந்தைன்னு ஒன்று இருக்குது. அடுத்து கூனா நமக்கு என்ன தெரியும்? வேற்றுமை உருவு. 4ஆம் வேற்றுமை உருவு என்ன? அது ஒரு சாரின்னு சொல்லலாம். இது நமக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்னென்னா கூனா பூமின்னு கொடுத்துருக்காங்க. பூமியில் வந்துட்டு இந்த நிறம் மாறுவாங்க தெரியுமா? இந்த பக்கம் அந்த பக்கம் நிறம் மாறும். இங்கிட்டும் பேசுவாங்க, அங்கிட்டும் பேசுவாங்க அப்படின்னாக்கா அவங்க நிறம் மாறுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? நிறம் மாறுறாங்க. யார் நிறம் மாறுவாங்க? சிறுமியாக உள்ளவங்க தான் நிறம் மாறுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குற்றம் பண்ணுவாங்க. குற்றம் பண்ணாங்கன்னா அது ஒரு இகழ்ச்சியான விஷயம் தானே. அப்படி பண்ணாங்கன்னா அவங்கள வந்து நீக்கிடுவோம். நம்ம கூட வச்சுக்காம நீக்கி தூரமாக வச்சுருவோம். அது ஒரு இன்மையான செயல் தான். ஓகேங்களா? அடுத்து சொல்ல போகிறோம். பாருங்கள், பூமி வந்து கூவுலையும் இருக்குது. இப்போ வந்துட்டு என்னென்னா பூமின்னு இருக்குது. அந்த பூமியில் வந்து பிசாசு அப்படின்னு வந்து அவங்க கத்துறாங்க. குரல் விடுறாங்க. பிசாசு குரல் விடுது. அடுத்து கூகை கூவுதல்னு கூப்பிடுச்சிரும். ஒரு பாட்டு கூகை கூவும் அப்படின்னு பாட்டு இருக்குல்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசாசு வந்து கூக்குரல் விடுது, கூகை கூவுது. அது வந்து ஒரு ஓசை குறிப்பாக தானே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பிசாசு வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கைனா ஒழுக்கம், நம்ம புக்கிலே இருக்கிறது நமக்கு தெரியும். அடுத்து ஒப்பனைன்னு இருக்காங்க. ஒப்பனைனா மேக்கப் எதில் பண்ணுவோம்? கையில் தான் பண்ணுவோம். வேறு கையில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். கைமரம்னு இருக்குது. அடுத்து செய்கைன்னு இருக்குது. அடுத்து கைத்தளம்னு இருக்குது. அடுத்து கைத்தொழில்னு இருக்குது. கைப்பிடின்னு இருக்குது. இதெல்லாமே கைன்னு ஆரம்பிக்கிறனால நம்ம கையின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இது ஒரு பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள். செங்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்கலை வந்து கச்சிதமாக வெட்டுறோம், கட் பண்ணுறோம். கட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நமக்கு நிறைய ஆற்றல் வேணும். அது வெட்டுறதுக்கு ஆள்களும் வேணும். நிறைய ஆட்கள் வேணும். ஆள்னு இருக்குது, ஆற்றல் இருக்குது. அதை எப்படி பிடிச்சு தர வெட்டுவோம்? நம்ம கையை பிடிச்சி தானே செங்கலை வெட்டுவோம். பிடிப்புன்னு இருக்குது. அடுத்து முறையாக ஒரே இப்போ ஒரு செங்கல் வெட்டுறோம்னா அடுத்த செங்கல் அதே மாதிரி முறையாக தான் வெட்டுவோம். முறைன்னு இருக்குது. வரிசையாக தான் வெட்டி வைப்போம். அது எங்கே வைப்போம்னா ஒரு இடத்துல கரெக்டாக வச்சுருவோம். ஓகேங்களா? இதை ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது செங்கல் எப்போ வெட்டுறாங்கன்னா திங்கக்கிழமை உடனே திங்கக்கிழமை வெட்டிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு கதை. அஞ்சலின்னு நமக்கு ஒரு தங்கை இருக்குது. அந்த தங்கைக்கு வந்துட்டு வழக்கமாக சாப்பாடு ஊட்டுறாங்க. என்னெல்லாம் வச்சு ஊட்டுறாங்க அப்படின்னா சதுரம், சங்கு, வண்டு இதெல்லாம் வச்சு ஊட்டுறாங்க. ஓகேங்களா? இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குன்னா அங்கே பாருங்கள், காம்பு அப்படின்னா பூவுக்கு வந்து ஒரு காம்பு இருக்கும். இப்போ மனிதருக்கு நமக்கு வந்து கை இருக்குது அப்படின்னா பூவுக்கு வந்துட்டு காம்பு தான் கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் விசிறி காம்பு அப்படின்றது
படையுறுப்பு. நம்ம கை வந்து ஒரு உறுப்பு தானே. அப்புறம் கை வந்து நமக்கு ஒரு பகுதியா இருக்கு. மரவெட்டிக்கு நெறைய கை இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சமயம், வன்முறை அப்படின்லாம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போறோம். கோனா நமக்கு அரசன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அரசன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்மகனா இருப்பாரு. அந்த ஆண்மகனுக்கு வந்து ஒரு தாய் இருக்கு, ஒரு தகப்பன், தந்தையும் இருக்கு. தாய், தந்தை இருக்கு. இவங்கலாம் எங்க இருக்காங்க? ஒரு பூமியில இருக்காங்க. ஓகேவா? அரசன் கையில நம்ம அம்பு இருக்கு. அரசன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி செய்கிறனால அது வந்து சொர்க்கமா இருக்கு, தேவலோகம் மாரி இருக்கு. ஓகேங்களா? அந்த பூமியில என்னென்னலாம் இருக்கும்? சந்திரன் இருக்கும், சூரியன் இருக்கும், பெரிய மலை இருக்கும், அம் கிரகணம் இருக்கும். அந்த சூரியன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வெளிச்சமா இருக்கும். அந்த பூமியே ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு. ஓகேங்களா? நமக்கு கோனா அரசன் தெரியும். இன்னொன்னு பசுன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த அரசன் வந்துட்டு ஒருத்தவங்கள வாணி அப்படின்ட்டு இலந்தை சாறு, இலந்தை இருக்கு, சாறு இருக்கு. இலந்தை சாறு வந்து நீரா கேட்குறாரு. குடிக்கணும் அப்படின்னு நீர்வா கேட்குறாரு இலந்தை சாறு. எப்படி கேட்குறாருன்னா, கண்ணால எழுதாம கண்ணால கேட்குறாரு. அதனால அவங்க வந்துட்டு போயிட்டு இலந்தை சாறு குடுக்குறாங்க. அத தொட்டு பார்க்கறப்போ, அந்த அவர் வந்து அந்த இலந்தை சாறு இல்லாதனால ரொம்ப இரங்கலாயிறாரு. அப்படியே இடி ஏறுன மாரி ஆயிடுது. ஓகேவா? அடுத்து ரோமம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அரசருக்கு வந்து நெறைய ரோமம் முடியெல்லாம் இருக்கும். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம கவ் பார்க்க போறோம். கவ் அப்படின்னா, கவ்னா மாடு வந்து இங்கிலீஷ்ல கவ்வுன்னு தானே சொல்லுவோம். அப்ப மாட ஞாபகம் வச்சுக்கோங்க கவ்வு அப்படின்னு. மாடு வந்து வாயால தான் இந்த புல்ல திங்கும். அப்ப வாயால் பற்றுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மாட்ட வந்து கொல்லக்கூடாது. கொன்னா அதுக்கு பேர் தீங்கு. கிருத்தியம் பிடிச்சவங்க தான் அந்த மாட கொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப கவ் முடிஞ்சுட்டு. இப்ப நம்ம பார்க்க போறோம். சானா நம்ம புக்லயே இருக்கு. சாதல், இறந்து போ அப்படின்ட்டு புக்லயே இருக்கு. அப்புறம் 6ஆம் நம்பர் ஒரு எண் 6 குறிக்கிறதும் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சாண இறந்த பிறகுனா சோர்ந்து தான் செத்து போறாங்க. செத்து போனதுக்கப்புறம் அவங்க பேயா வர்றாங்க. அந்த செத்ததுக்கப்புறம் அத நம்ம கூட இதுக்கு ஒரு கழிஞ்சு தானே போகுது. கழித்தல் அப்படின்ட்டு இருக்கு. நம்மளோட ஒண்ணு கழிஞ்சு போயிருது. அப்புறம் செத்ததுக்கப்புறம் பேயா வர்றாங்க. ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப பார்க்க போறோம். சீனா இகழ்ச்சின்னு புக்லயே இருக்கு. நமக்கு தெரியும். அது அலட்சியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு கதை சொல்றேன். ஒரு 3 பெண் இருக்காங்க. கலைமகள், பார்வதி, சீதேவி அப்படின்ற ஒரு அடக்கமான ஒரு 3 பெண் இருக்காங்க. அந்த 3 பெண்ணுக்கும் சளி புடிச்சு கீழ ஊத்துது. ஓகேங்களா? சளி பிடிச்சு ஊத்துது. அதனால காந்தி வந்து அவங்களுக்கு 10 போடுறாங்க 3 பேருக்கும். 10 போட்டு தூங்க வைக்கிறாங்க. அதான் உறக்கம்ன்னு இருக்கு. தூங்க வச்சுட்டு அவங்க 10 போட்டதுக்கான செல்வத்த எடுத்துட்டு போறாரு. ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒளி விந்துன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு. அத பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படின்னா அதட்டு அப்படின்னு இருக்கு. அப்படின்னு நம்ம அதட்டுவோமா? அடுத்து விரட்டுதல். அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு விரட்டுவோம். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒரு ஓசை குறிப்பா தானே இருக்கு. அப்படின்னா ஒரு ஓசை. இதெல்லாம் விரட்டிட்டோம்னா அது நமக்கு சுகமா இருக்கும். நன்மை கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். பேலன்ஸா அடுத்த பாட்டுல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ டு ஆல்.